பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இருந்தார். அவருடைய மகன் கூட இங்கே இருந்தார்ல, தமிழ் துறையில் கதிர் தியாகராஜன். அவங்க அப்பா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். அவர் திருக்குறளை மனப்பாடம் பண்ணது எப்படின்னா, எதிரில் அவங்க வீட்டு வேலைக்காரனை உட்கார வச்சுக்குவாராம். இவர் உட்காந்துருப்பார். அவருக்கு கால் நடக்க முடியாது, கால் ஊனம். அதனால் எதிரில் வேலைக்காரனை உட்கார வச்சுட்டு அவன் கையில் திருக்குறள் புஸ்தகத்தை கொடுத்துட்றது. இவர் உட்காந்துக்கிட்டு, இந்த இடத்துல நான் முதலாளி கிடையாது, நீ வேலைக்காரன் கிடையாது, நான் திருக்குறளை வரிசையாக சொல்லிட்டு வருவேன், அது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வா, ஏதாவது ஒரு சின்ன தப்பு சொல்லிட்டா கூட நீ என்ன முதலாளின்னு பார்க்காத, எழுந்திரிச்சு என் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு வை அப்படின்னு. சரி முதலாளின்னு வாங்கி வச்சுக்கிட்டான். வாங்கி வச்சுட்டு சொல்லுங்க முதலாளின்னு உட்காந்தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னாரு. உடனே கிடுக்குன்னு கொஞ்சம் இருங்க முதலாளி அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு ஓங்கி நங்குன்னு கொட்டி விட்டான் தலையில். ஏன்டா கொட்டினா, நான் சரியாக தானடா சொன்னேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் சொன்னது தப்பு முதலாளி, அகர முதல எழுத்தெல்லாம்னு நீங்கள் சொன்னீங்க, இந்த புஸ்தகத்தில் அகர முதல வெழுத்தெல்லாம்னு போட்டிருக்கு, அதனால் தப்பு. டக்குன்னு இப்போ திருக்குறளை பிடிங்கிட்டாரான். இதே ரீதியில் போனால் நான் 1330 கொட்டு வாங்கணும் உங்ககிட்ட, என் தலை தாங்காது, நான் பார்த்துக்கிறேன் போடான்ட்டாரான். அப்படிலாம் திருக்குறளை படித்து பெரிய இது பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு கால் ஊனம், பண்டிதன் கதிரேசன் செட்டியாருக்கு. அவருக்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சுருந்தாரான், அவனுக்கும் கால் கிடையாது. அப்போ கேட்டிருக்காங்க, ஏங்க ஐயா நீங்கள் தான், உங்களுக்கு தான் கால் நடக்க முடியாது, நடமாட முடியல, கால் ஊனம், உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சுருக்கீங்க, அவனுக்கும் கால் விளங்காமல் இருக்கு, கால் சரியில்லையே அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அதை நான் அர்த்தத்தோடு தான் வச்சுருக்கேன்னாரான். என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது இவன் விட்டுட்டு ஓடி போகாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாரான். தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி.